ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளக்கு போயிட்டு புதினா எல்லாரும் சின்ன சின்ன அறுவடை இருக்குது. அடுத்து எடுத்துடலாம் வாங்க. பாய். வாக்கா. அக்கா வாங்க எல்லாரும் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் இப்ப. பாத்தீங்களா கத்திரிக்காய் பாருங்க. கத்திரிக்காய் இப்போதைக்கு இந்த ஒரு ஓகே இவ்வளவு வருது. விஜயாலா கத்திரிக்காய் பாருங்க இவ்வளவு பெருசுக்குது. போன வாரத்துல வெள்ளை கத்திரிக்காய் அறுத்துட்டேன். இன்னும் அந்த வீடியோ போடுறேன். இப்போ விஜயாலா கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய்லாம் அறுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். முன்னாடி இறங்காது, இப்ப இறங்கிச்சு போல. பாருங்க எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. நல்லா பாருங்க. செடியெல்லாம் ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பாருங்க எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. வருகுதுங்களா? இந்த பூச்சிக்கு என்ன பண்ணணும்னு நீங்க கமாசுல சொல்லுங்க. நான் அதை அடிச்சாக்கா போவோம். நான் ஈமாயில் அடிச்சு பாக்குறேன், அது என்னன்னு கூட கேட்க மாட்டேங்குது. ஆனா இந்த மாதிரி செடிங்க தான் கருகி போகுது. முந்தா நாள் கூட நான் ஈமாயில் அடிச்சேன். இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா இருக்குது. பின்னாடி ஈமாயில் அடிச்சாக்கா இந்த மாதிரி கருத்து போயிடுச்சு. பாருங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையா இருக்கு. ஒரு மாதிரி பவுடர் பவுடரா இருக்கு. இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா ஆயிடுச்சு. என் ட்ரெஸ்ஸுக்கு தெரியல, இது ப்ளூ ட்ரெஸ் எதுக்கு தெரியுது. செடி ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுங்க. இந்த 2 கத்திரிக்காய் வதக்கி விட்டுருக்கேன். இந்த ஆட்டெல்லாம் வதக்கி விட்டுருக்க கத்திரிக்காய் நல்லா எல்லோ கலர்ல சூப்பரா இருக்கு பாருங்க. நண்பர்களே, நம்ம பாட்டி தட்டத்துக்கு புதுசா வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம பச்சை மிளகாய் அரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா குண்டு குண்டா நீட்டா பச்சை மிளகாய் இருக்கு. நம்ம தம்பி தருண் தான் பச்சை மிளகாய் அரைக்கிறாரு. வேஸ்ட் ஆக மாட்டார். பாருங்க எவ்வளவு கிரீன் கலர்ல அழகா முத்து முத்தா இருக்கு. பாருங்க மணத்தக்காளி நம்ம தோட்டத்திலே காய்ச்சது. எல்லாருக்குமே இந்த மணத்தக்காளி பிடிக்கும். பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாருங்க ரெட் கலர்ல எவ்வளவு அழகா தக்காளி இருக்கு பாருங்க. எல்லா தக்காளியும் அறுத்துக்கலாம். எங்க தாத்தா செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தக்காளியை விளைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க ஹெல்த் சூப்பரா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா ரெட் கலர்ல இருக்குன்ட்டு.
நம்ம தம்பி இப்போ இந்த சைடு இருக்கிற தக்காளி அரைக்க போறாரு. 3 பேரும் தக்காளி அரைக்கிறாங்க பாருங்க. நம்ம பாட்டி இங்க தக்காளி அரைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு அழகா ரெட் கலர்ல தக்காளி இருக்குன்ட்டு. தக்காளி ரெட் கலர்ல தான் இருக்கும், ஆனா பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ட்டு. நம்ம இப்போ ஒயிட் கலர் முள்ளங்கி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான ரேடிஷ் இருக்குன்ட்டு. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் மெலிசா தான் இருக்கு, பட் இருந்தாலும் நமக்கு ஒரு 2 ரேடிஷ் கிடைச்சிருக்கு. இன்னும் இருக்கு பாருங்க. வாவ், கழுவிட்டு பாப்போம் எப்படி இருக்கும். சரிங்களா, நல்லா இருக்கு பாருங்க. இங்க ஒரு ரோஸ் இருக்கு பாருங்க, பன்னீர் ரோஸ். நம்ம தோட்டத்துல பாருங்க பன்னீர் ரோஸ் அழகழகா பூத்து இருக்கு. எத்தனை மொட்டு இருக்கு பாருங்க. 1 2 3 4 ஒரு பூ பூத்து இருக்கு. அதுலயே பாருங்க எவ்வளவு மொட்டு வந்திருக்குன்ட்டு. முத்து போல மொட்டுகள் நிறைய இருக்கு நம்ம தோட்டத்துல. இப்போ நம்ம இந்த ரோஸை பறிச்சுக்கலாம். பார்த்து பறிக்கணும், ஏன்னா அதுல 3 மொட்டு இருக்கு. அந்த ஒரு காம்பை மட்டும் அழகா நம்ம தம்பி பறிக்கிறாரு. வாவ், எவ்வளோ பிங்கிஷ் கலர்ல அழகான ரோஸ் இருக்கு பாருங்க. அக்கா தரத்துக்காக இந்த ரோஸ் பிரிக்கிறாரு. கொடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் தரேன், இது உங்களுக்கு தான் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் உங்க சார்பாக. புதினா கட் பண்ணிக்கலாங்க. புதினா எப்படி இருக்குன்னு கட் பண்ணி விட்டா தான் நல்லா வரும். பாருங்க அதை பறிக்கும் போது செம்மையா புதினா ஸ்மெல் அடிக்குது. பாருங்க எப்படி இருக்கு புதினா. நல்லா புஷ்ஷஸ் மாதிரி வளர்ந்துருக்கு புதினா. இது பாருங்க, இப்போ கீரை எடுத்துடலாம். இது வந்து முளைக்கீரை எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க ஒரு கட்டு கீரை ஆச்சு. நாளைக்கு புளி போட்டு கடையில் இந்த கீரையை அன்னைக்கு சிறுகீரை எடுத்து பொரியல் பண்ணேன். இது புளி போட்டு கறிக்கலாம், நல்லா இருக்கும் புளி போட்டு கறிஞ்சா. புதினா, முள்ளங்கி, முளைக்கீரை, தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், இவ்வளோதான் இன்னைக்கு அறுவடை. பார்த்துட்டு ஒரு ரோஸு பார்த்துட்டு ரைட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.